Hi friends, welcome to Rasul Sansa channel. Kuwaiti India's முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் பொதுத்துறையில் பணியாற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2010 மற்றும் 2024 இடையில் பொதுத்துறையில் பணிபுரியும் குவைத் நாட்டினரின் சதவீதம் 74%லிருந்து 80% உயர்ந்துள்ளது என்று அரசாங்க அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையில் அதே துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பங்கு 26%லிருந்து 20% குறைந்துள்ளது. அரசு வேலைகளை முழுவதுமாக பன்முகப்படுத்துவதற்கு சிவில் சர்வீஸ் கமிஷன் கட்டாயப்படுத்தப்பட்டதிலிருந்து குவைத்தில் இருக்கும் அரசு வேலைகளில் குவைத் குடிமக்களை பணியமர்த்தும் அரசாங்கத்தின் கொள்கை இதற்கு காரணம் என்று அறிக்கை கூறுகிறது. குவைத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 30% குடிமக்கள் மற்றும் 70% வெளிநாட்டவர்கள் என்ற தற்போதைய புள்ளிவிவரங்களுடன் மக்கள் தொகை அடிப்படையில் குவைத் ஒரு ஏற்றத்தாழ்வை எதிர்கொள்கிறது என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. குவைத்தில் இனிவரும் நாட்களில் வெப்பம் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாட்டில் வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆராய்ச்சியாளர் ரிசா ரமதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இரவில் வடமேற்கு திசையில் காற்று வீசக்கூடும். குவைத்தின் பாலைவன பகுதிகளில் எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 - 28 டிகிரி செல்சியஸ், குவைத் நகரில் 31 - 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை 41 - 46 டிகிரி செல்சியஸ். 50 டிகிரி செல்சியஸை எட்டிய அதீத வெப்பம் முடிவுக்கு வரும் என்று மதிப்பிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். குவைத் நாட்டில் உள்ள அனைத்து கவர்னரேட் பகுதிகளிலும் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை பிடிக்க சோதனைகள் கடுமையாக்கப்படுகின்றன. குவைத் நாட்டில் உள்ள அனைத்து கவர்னரேட் பகுதிகளிலும் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை பிடிக்க சோதனைகளை கடுமையாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் சந்தையில் கட்டுப்பாட்டை அடைவதற்கான முயற்சிகள் தொடரும் என்று உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார். மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையின் மர்சூக் அல் ஒதைபி மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முன்னிலையில் உள்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் சந்தை அமைப்பை மேம்படுத்துவதிலும் அதன் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அதிகார சபையின் முயற்சிகளை அமைச்சர் பாராட்டினார். தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துதல், அதன் வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட பல பிரச்சனைகள் முன்மொழிவுகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரான பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் எதிர் நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சரிடம் விவாதித்தனர். குழந்தைகள் விளையாடும் ஆன்லைன் கேம்களை கண்காணிக்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல். குவைத்தில் பரவி வரும் மோசடிகள் குறித்து உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் தடுப்பு பிரிவின் சேவைகள் பிரிவின் செயல் தலைவர் லெப்டினன்ட் கர்னல் அமர் ஹமீத் அல் சர்ராப் அவர்கள் எச்சரித்துள்ளார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் அவர்கள் விளையாடும் விளையாட்டுகளையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர்களின் சமூக ஊடக தொடர்புகளையும் கண்காணிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். டிக்டாக்கில் சில கேம்களில் 20,000 தினார் செலவழித்தும் தனது மகளை கட்டுப்படுத்த முடியாததால் குவைத் மாணவரின் பெற்றோர் உதவி கேட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் குவைத்தில் மோசடிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன. சைபர் கிரைம் சட்டத்தின் அறிவு என்பது தனிநபர் மற்றும் பிறரின் உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு வழியாகும். போலி இணையதளங்கள் மூலம் போன் எண்கள் கசிவது குறித்தும் அவர் எச்சரித்துள்ளார். குவைத் வரலாற்றில் 17வது அமைச்சராக நோரா அல் பசாம் அவர்கள் பதவியேற்றுள்ளார். குவைத் வரலாற்றில் 17வது பெண் அமைச்சராக நோரா அல் பாசம் அவர்கள் பதவியேற்றார். நோரா அல் பாசம் நிதியமைச்சராகவும் பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு விவகாரங்களுக்கான இணையமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த வளர்ச்சி நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது. நாட்டின் வளர்ச்சியில் குவைத் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கையும் இது பிரதிபலிக்கிறது. கடந்த காலங்களில் பல குவைத் பெண்கள் முக்கிய தலைமை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளனர். பெண்கள் அமைச்சர்களாகவும் பல்கலைக்கழக தலைவர்களாகவும் தூதர்களாகவும் தேசிய சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாகவும் பணியாற்றியுள்ளனர். பொதுத்துறைக்கு அப்பால் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்துகிறார்கள். பலர் தனியார் துறையில் குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்து வருகின்றனர். குவைத் பெண்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் சிறந்து விளங்குகின்றனர். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்க தமிழ்நாடு அரசு அடையாள அட்டை வழங்கி வருகிறது. அதோடு காப்பீட்டு திட்டமும் அறிவித்துள்ளது. விபத்து காப்பீடு 3 ஆண்டுகளுக்கு, மருத்துவ காப்பீடு 1 வருடத்திற்கு. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலன்கள் குவைத் சார்பில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பதிவு செய்து தரும் பணி கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் அடையாள அட்டை பெறுவதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டலம். குவைத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு அரசு நிறுவனங்களுடன் குவைத் உள்துறை அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது.
குவைத் நாட்டின் சாலைகளில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களுடன் உள்துறை அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது. பொது போக்குவரத்து தலைமையகத்தின் திங்கட்கிழமை பொதுப்பணித்துறை அமைச்சகம், கல்வி அமைச்சகம், குவைத் நகராட்சி சாலைகள் மற்றும் நிலங்களுக்கான பொது ஆணையத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு போக்குவரத்து பொது இயக்குநரின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஜமா அல் பௌதாரி அவர்கள் தலைமை வகித்தார். போக்குவரத்து சிவில் சர்வீஸ் பியூரோ, பத்வா மற்றும் சட்டத்துறை இதற்காக குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால கட்டங்களில் சிக்கலை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுடனான தடைகளை சமாளித்து அதன் மூலம் நாட்டில் வீதி போக்குவரத்து இலக்குப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இதற்குரிய சட்ட, நீதி மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை காண்பதும் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கான திட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் உள்ளிட்ட இறுதி அறிக்கை 6 மாதங்களுக்குள் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தொடர்புடைய மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு வாடகை குடியிருப்பில் சட்டவிரோதமாக நர்சரி நடத்தியதற்காக வெளிநாட்டவருக்கு 7000 தினார் அபராதம் நீதிமன்றம் விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு 2000 தினார் அபராதம் மற்றும் உரிமை இல்லாத நர்சரி நடத்துவதற்கு 5000 தினார் அபராதம். அடுக்கு மாடி குடியிருப்பு நர்சரியாக பயன்படுத்துவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் அவர்கள் குழந்தைகள் ஒரு வெளிநாட்டவர் பராமரிப்பாளர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி இருப்பதை ஆவணப்படுத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அறிக்கையின்படி தீர்ப்பு வெளியிடப்பட்ட 2வது நாளுக்கு அடுத்த 27 நாட்களுக்குள் தண்டனை பெற்ற நபர் மேல்முறையீடு செய்யாததால் தீர்ப்பு இப்போது வெளியானது. குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தும் உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணித்து தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.